எனது தங்கம் விலை குறைஞ்சிருச்சா? 1 கிராம் 5320 தானா? வேஸ்டேஜ் இல்லையா? இது என்னடா இவ்வளோ அதிசயமா இருக்கு, இதெல்லாம் எங்கடா நடக்குதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது வேற எங்கேயுமே இல்லைங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரவணா எலைட்ல இருந்து தான். ஆமாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புதுசாக இப்போதான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 கேரட் கோல்டு. இது என்ன? அது 9 கேரட் கோல்டு இது தங்கமா, இல்லை இது அடகு வைக்கலாமா, இது கருக்குமா வெளுக்குமா, ரீசேல் வேல்யூ இருக்கா, இப்படி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா டவுட்ஸுமே பொறுமையாக அழகாக நான் உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இல்லைன்னா நீங்கள் குழப்பிட்டு வந்துட்டு என்ன கூட இது பண்ணலாம். அதனால் கமெண்ட்டில் 1008 கேள்வி கேட்கலாம். ஸோ என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் கமெண்ட்டில். ஸோ இது டி நகர் சரவணா எலைட்ல தான் இந்த 9 கேரட் கோல்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம்லேருந்தே கூட செயின்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. வளையல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேராவே 12 கிராம்லேருந்து வளையல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வளையல்லாம் பேரா 12 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் பேங்கிள்ஸ்க்கு வந்து 1-2 தான் தருவாங்க. இந்த கடா பேங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது சிங்கிள் பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 கிராம்லேருந்தே வருது. அது மட்டும் இல்லாமல் கம்பல்லாம் பார்த்தீங்கன்னா 800 மில்லி கிராம்லேருந்தே உங்களுக்கு கம்பல்லாம் வந்து இந்த 9 கேரட் கோல்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 800 மில்லி கிராம்லேருந்து குட்டி குட்டி கம்மல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபேன்சி கம்மல், இது மாதிரி அழகான ஜிமிக்கீஸு, இது எல்லாமே 9 கேரட் கோல்டில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து விளக்கம் சொல்லணும். கருக்குமா, இது வந்து அடகு வைக்க முடியுமா, ரீசேல் வேல்யூ இருக்கா, இது என்ன புதுசாக வந்து 9 கேரட் 22 கேரட் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன புதுசாக ஒரு கேரட். அது மட்டும் இல்லாமல் நீ முன்னாடி வந்து 1 கிராம் வந்து 5320 ரூபா இருந்தது, அதாவது 5320 ருபீஸ் சொன்னேன். இது எப்படி பாசிபிள்? அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் இல்லைன்னு, ஆனால் மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேஸ்டேஜ் கிடையாது, அதுக்கு பதிலாக மேக்கிங் சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி செயின்ஸ் கூட அங்கே இருக்குது. 9 கேரட்டில் இப்போ புதுசாக ஃபேன்சி செயின்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ்லாம் நான் ஒன்று அப்புறம் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தாலி சரடுமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ புதுசாக 9 கேரட்டில். ஸோ தாலி சரடுமே அங்கே வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கான ரேட்டு மட்டும்தான் 5320 ரூபா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தங்கம் எப்படி உங்களுக்கு டெய்லி ஒரு ரேட் வந்து சேஞ்ச் ஆகுதோ, அதே மாதிரி 9 கேரட் கோல்டுக்குமே டெய்லி ஒரு ரேட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். டப்பு டப்புன்னு ரொம்ப ஏறிடாது, கொஞ்சம் ரொம்பலாம் அவ்வளோ ஏறாது. இன்னைக்கு வந்து 5320 ரூபா இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், மறந்து போயிட்டு அங்கே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இங்கே தானே பார்த்தேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ ரேட் இன்னைக்கான ரேட் 5320 ரூபா. நோ வேஸ்டேஜ் கிடையாது, பட் மேக்கிங் சார்ஜஸ் இருக்கு. ஓகேவா, வேஸ்டேஜ் பதிலாக மேக்கிங் சார்ஜஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் 4 கிராம்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிராம் 13 கிராம் 8 கிராம் இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே 4 கிராம்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் கிராம் தான் சொல்லிட்டு இருக்கேன். 4ல இருந்து 12 கிராம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஹால்மார்க் வந்து இந்த 9 கேரட்டுக்கான ஹால்மார்க்னு ஒன்று இருக்கு, அது வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது. அந்த ஹால்மார்க்குமே இது வந்து இருக்குங்க. அண்ட் 2வது கருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் கருக்கும். இதெல்லாம் சொல்லியே தான் அவங்க விற்கிறாங்க. ஸோ ஓகேவா, சொல்லாமல் கொள்ளாமலாம் விற்கல, சொல்லியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு வந்து இந்த 9 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா கருக்கும். ஓகேவா, ஸோ ஆனால் நீங்கள் அப்பப்போ ஃபங்க்ஷன் போட்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா தொடச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருக்காது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணி தராங்க. ஸோ பாலிஷ்கான ரேட் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், பாலிஷ் பண்ணி. இப்போ நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், இதுக்கு நீங்கள் கவரிங்கே வாங்கிட்டு போய்க்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் கவரிங்க ரீசேல் வேல்யூ கிடையாது. ஆனால் இந்த 9 கேரட் கோல்டு போட்டிங்கன்னா அந்த 9 கேரட் கோல்டுக்கான ரீசேல் வேல்யூ நமக்கு இருக்கும். ஸோ அந்த எவ்வளோ தங்கம் இருக்கோ அந்த தங்கத்துக்கான ரீசேல் வேல்யூ இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து 9 கேரட் கோல்டு வந்து எவ்வளோ ரேட் ஏறி இருக்கோ அதுக்கான ரேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ 9 கேரட்டுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ 22 கேரட்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 22 கேரட் வந்து தங்கம் இருக்கும், மீதி அதர் உலகங்கள் சேர்த்திருப்பாங்க. மொத்த தங்கத்தோட கேரட் வந்து 24 கேரட். பட் 24 கேரட்ல தங்கம் செய்ய முடியாது. ஸோ கூட ஏதாவது சேர்த்தாதான் தங்கம் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். 24 கேரட்ல நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் செஞ்சீங்கன்னா அது உடஞ்சி தான் போகும். அதனால தான் 22 கேரட் கொடுத்து மீதி செம்பு சேர்ப்பாங்க எப்பயுமே. ஓகேவா, மீதி இருக்கிறதுக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 கேரட்ல அதாவது 37.5 வந்து உங்களுக்கு வந்து கோல்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அதனால தான் இது வந்து 9 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் 37.5 அந்த இதில் வந்து உங்களுக்கு தங்கம் கலந்துருக்கு. ஸோ அந்த தங்கத்துக்கான ரேட்டு, ஸோ அன்னைக்கும் தங்கம் ஏறி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு தங்கம் இருக்கும்போது அந்த தங்கத்துக்கான ரேட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரீசேல் வேல்யூயும் போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
அடகுலாம் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் அடகு வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. சப்போஸ் இதுக்கப்புறம் தங்கம் விலை ஏறிட்டே இருக்கிறதுனால மக்கள் இதை வாங்கும் போது கொடுப்பாங்களான்றது நமக்கு தெரியலை. ஸோ இது மாதிரி தாலி செட், இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேன்சி இயரிங்ஸ் இது எல்லாமே வந்திருக்கு. இது ஜஸ்ட் நான் ஒரு அறிமுக வீடியோவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது இதுக்கான கிராம்ஸு இது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இதெல்லாம் 800 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் இல்லை 2 கிராம் வரைக்கும் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா 800 மில்லிகிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 கிராம் 2 கிராம் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டல்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து இதில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கூட நீங்கள் நல்லா பெரிய பெரிய ஐட்டம் கூட வாங்கலாம். நெக்லஸ் இருக்குது, நெக்லஸ் கூட வச்சுருக்காங்க, பிரேஸ்லெட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி புதுசாக மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தங்க விலை ரொம்ப ஏறிச்சுன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் போங்க, கடைக்கு போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இவங்கக்கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்குது. மேலே உங்களுக்கு தெரியுதில்ல நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அங்கே நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரியுமே பண்ணிவிடுவாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஆன்லைன் டெலிவரியுமே இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. மறக்காமல் நீங்கள் சப்போஸ் இந்த நகையை வாங்க போகிறீங்கன்னா மறக்காமல் நகை விழா சேனலில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ வேஸ்டேஜ் கிடையாது, பட் அதுக்கு பதில் மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. நான் ஒரு தடவை 10 ரூபா சொல்லிட்டேன். ஸோ அங்கே போய் குழப்பிட்டு போய் கேட்டுறாதீங்க, அப்புறம் நங்கை விழா சேனல்லேருந்து தான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான். இந்த தங்கம் 9 கேரட் கோல்டு. இன்றைக்கான ரேட்டு 5320 ரூபா. வேஸ்டேஜ் கிடையாது, பட் மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கருக்கும். ஆமாம், இது டெய்லி வியர் பண்ணால் கருக்கும் தான். ஸோ அதனால் அக்கேஷன் வியர்ஸ் தான் நீங்கள் போட்டுக்கணும். தொடச்சி அழகாக ப்ராப்பராக கவனித்து வைக்கணும். மோதிரமே இருக்குங்க, ஜென்ஸ் மோதிரம், லேடிஸ் மோதிரம், இந்த மாதிரி நிறைய மோதிரங்களுமே வச்சுருக்காங்க. ஸோ இது கிஃப்டிங் பர்பஸ்க்கு நல்லது தான். நீங்கள் சொல்லும் போதே உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்லி கொடுத்துருங்க. இது 9 கேரட் கோல்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு சீரோ ஏதோ செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள். ஆனால் இப்போ தங்க லெவலுக்கு சில பேருக்கு ரொம்ப கம்மியாக தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது இது ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நிறைய செய்ய மாட்டோம். இப்போ லட்சக்கணக்கில் ஒருத்தருக்கு செய்யணும்னா அவங்களுக்கு நம்ம அந்த கோல்டு தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம ஒரு 20,000 வைக்கிறோம், அப்படி இப்படி வைக்கிறோம்னா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஒரு 20, ஏன்னா கொஞ்சம் கிராமில் எடுக்கும் போது கம்மியாக வந்துடல. சப்போஸ் இதில் நீங்கள் 1 பவுன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னைக்கான ரேட்டில் சொல்கிறேன், 55,000 இருந்தால் போதும் 1 பவுன் எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு இது என்னமா 55,000 இருந்துச்சு இப்போ என்னன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கான ரேட்டு 5,300 ரூபா. அந்த 5,320 ரூபாய்க்கான ஒரு பவுனோட ரேட் நான் சொல்லியிருக்கேன். 55,000 ரூபாய்க்கு எடுத்துடலாம். நீங்கள் ஒரு 55,000 ரூபாய் எடுத்துட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% ஜிஎஸ்டி, அப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்குது. நான் மேக்ஸிமம் எல்லாமே கலந்தா சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் இருந்தால் நம்ம நார்மல் தங்கத்தை விட இது கம்மியாக எடுத்துக்கலாம் தான் 1 பவுன். ஆனால் இன்னைக்கு 1 பவுன் தங்கம் வாங்கினீங்கன்னா அது இன்னைக்கு ரேட் எங்கேயோ போயிட்டுருக்கு, மலை மாதிரி உயர்ந்துட்டுருக்கு. ஸோ இது நான் உங்களுக்கு இதை நீங்கள் வாங்குங்கன்னு நான் புகுத்தலை. ஒரு ஐடியா இந்த மாதிரி வந்திருக்கு. இது யாருக்காவது தேவைப்படலாம். டப்புன்னு ஏதாவது ஒன்று வைக்கணும், யாருக்காவது டக்குன்னு ஏதாவது வைக்கணும், அது ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணணும், பட் அதில் கொஞ்சம் தங்கம் இருக்குது. நீங்கள் வைக்கிறவங்களுக்குமே இது பெனிஃபிட் தான். அப்புறமா அவங்க விற்க போகிறாங்கன்னா அந்த 9 கேரட் இருக்கிறதுக்கான தங்கம் மட்டுமே அவங்களுக்கு அதோட விலை வந்துடுறது தானே போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஃபேன்சி செயின்ஸுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. மக்கள் இன்னும் நிறைய இதில் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. முகப்பு தாலி செயின் ஆகட்டும், தாலி சரடு ஆகட்டும், எல்லாமே அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் போனப்பையும் நிறைய கூட்டங்கள் இங்கே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இது என்ன 9 கேரட் கோல்டு, நிறைய டவுட்ஸ் இருந்தது அவங்களுக்கு, கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா நங்கை விழா சேனல் பார்த்துட்டு தான் வரோம் அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேன்சி செயின்ஸில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 12 grams to 20 grams இருக்குது. ஸோ 12 to 20 gramஸ்க்கு இந்த ஃபேன்சி செயின்ஸ் எல்லாமே கிடச்சிருது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் மோதிரமோ இல்லை குட்டி மாட்டல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஸ்டோன் வச்சதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் பெரிய பெரிய நகைகள்லாம் நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இது தாலி சரடு.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாளிச்சரலில் இப்போதைக்கு இந்த அறிமுகங்கள் மட்டும்தான். ஸோ இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. வேணும்னா இன்னும் அப்புறமா நாங்கள் நிறையா கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சைடு மாட்டலுங்க. சைடு மாட்டல் இருக்குல்ல, அந்த குட்டி மாட்டல் இதெல்லாம் 1/2 கிராம்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். 500 மில்லிகிராம், 700 மில்லிகிராம், 800 மில்லிகிராம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. 1 கிராம்குள்ளேயே வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம்குள்ளேயே வந்துடும். ஸோ 5320 ரூபானா உங்களுக்கு 1/2 கிராம் வரும்போது அதில் பாதி தான் நம்ம வந்து இதில் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே உங்களுக்கு ஸ்டோன் வச்ச இது பாருங்கள், இது மாதிரி ஸ்டோன் வச்சதும் வந்தது சைட் மாடல். இதுவுமே 620 கிராம், 720 மில்லிகிராம், சாரி கிராம் இல்லை மில்லிகிராம், தப்பாக சொல்லியிருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சுக்காங்க. எல்லாமே 720 மில்லிகிராம், 820 மில்லிகிராம், 500 மில்லிகிராம் அந்த மாதிரி மில்லிகிராம் கணக்கில் இதெல்லாம் வந்து கிடச்சிது. ஸோ ஸ்டார்டிங்கில் இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லாமல் வளையல்கள் இருந்தது. வளையல்களும் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அதுலேயே கொஞ்சம் கடா பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிசைன்ஸ் வச்சு 2 கிராம்ஸ்க்கு செயின்ஸ் இருக்குது, நம்ப முடியுமா? இது பாருங்கள், 2 கிராம் செயின்ஸ். இது 2 கிராம் புள்ளி 200 மில்லிகிராம் சம்திங் வந்தது பாருங்கள். 2 கிராம்ஸ் செயின்ஸ் வச்சுருக்காங்க. இது ரொம்ப லைட் வெயிட்டடான 2 கிராம்ஸ் செயின்ஸ். இதெல்லாமே 2 கிராம்ஸ் டு 4 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். 2லேருந்து 4 கிராம், 6 கிராம் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ 16 கிராம்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 கிராம் அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ நான் இதோட நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் உங்களுக்கு தெரியணும் இருந்தால் இதோட கிராம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு பொதுவாக சொல்லிட்டுருக்கேன். ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்துக்கும் என்னென்ன கிராம் இருக்குது தனித்தனியாக நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 to இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா 4 to 12 கிராம்ஸில் எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிராம்லேருந்து 12 கிராமுக்கே நெக்லஸ்லாம் எடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ அக்கேஷன் வியர்ஸ்க்கு தான் இது எல்லாமே இருக்கும். கருத்துரும் தான் சொல்லி தான் உங்களுக்கு வியாபாரமே பண்ணுறாங்க அவங்க. மக்கள்கிட்ட எதுவுமே மறைக்கல, அப்படியே தெளிவாக சொல்லி இது கருத்துரும், அதனால் டெய்லி யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் தொடச்சி அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணி அழகாக தொடச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. வரவங்க எல்லாத்தையுமே, நான் போன அன்றைக்குமே எல்லாத்தையுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒரு கார்டு வச்சுருக்காங்க. அதை காட்டி மென்ஷன் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்கிறாங்க. ஸோ இது யாருக்காவது தேவைப்படலாம். சப்போஸ் கிஃப்டிங் பர்பஸ்க்கு அவங்க வந்து தேடிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இது யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நங்கை உலா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நங்கை உலா சேனல் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோக்கெலாம் நீங்கள் நங்கை உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க. அதான் அந்த ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்குன்னு வரும். நீங்கள் அந்த ஆஃபரை கிராப் பண்ணிக்கலாம், அழகாக வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளையல்லாம் வந்து உங்களுக்கு பேராக வந்துட்டு 12 கிராம்ஸ்லேருந்து 24 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. சிலதுக்கு மட்டும்தான் சிங்கிள்ஸ் அவைலபிள், சிலது கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் 9 கேரட்டில் இனிமேல் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு யாராவது ஒருத்தருக்காவது பயன்படலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் இதை பற்றி, இந்த 9 கேரட்டை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு நங்கை உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணி சின்னதாக ஒரு ஹார்ட்டின் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை